சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டபுள் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு பிரேஸ்லெட் தாங்க பண்ண போறோம். இதுக்காக 2 கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் டாலர்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் த்ரெட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நோஸ் பிளேயர், ஒரு கட் பண்றதுக்காக சிசர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த டாலர் ஒன்று, அந்த ஹூக் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கோக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க வந்து 2 கலர் பீட்ஸ் எடுக்கிறீங்கன்னா 2 மெத்தடா பண்ணலாம். ஃபுல்லாமே வந்து ஒரு பீட்ஸ் ஒரு சைடு ஃபுல்லா கோத்துட்டு இன்னொரு பீட்ஸ் வந்து இன்னொரு சைடு ஃபுல்லா கோக்கலாம். அது வந்து நம்மளோட 2 கலர் ட்ரெஸ் வியர் பண்ணும்போது ஒரு ஆஃப் உள் பக்கமா ஒரு ஆஃப் வெளி பக்கமா அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பீட்ஸா ஒரு கலரா கொத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் கொத்துக்கலாம். இல்லாட்டினா ஒரு பீட்ஸ் விட்டு ஒரு பீட்ஸ் வந்து வேற வேற கலரா கொத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டில உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ்டா வேணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பட் வந்து இது பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க கோத்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு கலர் பீட்ஸ் ஒரு சைடும் இன்னொரு கலர் பீட்ஸ் இன்னொரு சைடும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கையோட லென்த் எவ்வளவு தேவைப்படுதோ அதை பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியா பினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 3-4 முடிச்சு போட்டுக்கோங்க, அது கழண்டு வராத மாதிரி. அதுக்கப்புறமா சிசர் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த ரெடி பண்றதுக்கு ஒரு 25 பீட்ஸ் தேவைப்பட்டது. உங்களோட கை சின்னதா இருந்ததுன்னா இன்னுமே கம்மியா தான் தேவைப்படும். அதுக்கப்புறமா நம்ம அந்த கம்மலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரிங்கு, அதை வந்து டாலர் கோக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டா நீக்கிட்டு டாலர் அதில் கோத்துருங்க. கோத்ததுக்கு அப்புறமா அதை வந்து இந்த பிரேஸ்லெட்ல கோத்து இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வச்சு அமைக்கி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பிரேஸ்லெட் ரெடி.